ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி தமிழ் வாக்கியத்திலிருந்து இங்கிலீஷ் ஈஸியாக பேசலாங்கிறத தான் நம்ம கற்றுக்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இங்கே இருக்கிறேன். நான் இங்கே இருக்கிறேன். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ ஆம் ஹியர். ஐ ஆம் ஹியர். நான் இங்கே இருக்கிறேன். அதை எப்படி சொல்லணும்? ஐ ஆம் ஹியர். ஐ ஆம் ஹியர். சரி, நெக்ஸ்ட் பார்ப்போம். விலகி இருங்கள். விலகி இருங்கள். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஸ்டே அவே. ஸ்டே அவே. விலகி இருங்கள். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? ஸ்டே அவே. ஸ்டே அவே. அடுத்து, நான் கொடுத்தேன். நான் கொடுத்தேன். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? I gave it. I gave it. நான் கொடுத்தேன். அதை எப்படி சொல்லணும்? I gave it. I gave it. இங்கே. இங்கே. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? Over here. Over here. இங்கே. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? Over here. Over here. வீட்டிற்கு வா. வீட்டிற்கு வா. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கம் ஹோம். கம் ஹோம். வீட்டிற்கு வா. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? கம் ஹோம். கம் ஹோம். நெக்ஸ்ட்டு, எனக்கு காயம் பட்டிருக்கிறது. எனக்கு காயம் பட்டிருக்கிறது. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ ஆம் ஹர்ட். ஐ ஆம் ஹர்ட். எனக்கு காயம் பட்டிருக்கிறது. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? ஐ ஆம் ஹர்ட். ஐ ஆம் ஹர்ட். அழாதே. அழாதே. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் க்ரை. டோன்ட் க்ரை. அழாதே. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? டோன்ட் க்ரை. டோன்ட் க்ரை. சரி, நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போதே செய்யுங்கள். இப்போதே செய்யுங்கள். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? Do it now. Do it now. இப்போதே செய்யுங்கள். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? Do it now. Do it now. நான் மட்டும். நான் மட்டும். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? am only. am only. நான் மட்டும். அதை எப்படி சொல்லணும்? am only. I am only. சரி, நெக்ஸ்ட் பார்ப்போம். அதை புறக்கணிக்கவும். அதை புறக்கணிக்கவும். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ignore it. ignore it. அதை புறக்கணிக்கவும். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? ignore it. ignore it. சரி, நெக்ஸ்ட் பார்ப்போம். அது எளிது. அது எளிது. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இட்ஸ் ஈஸி. இட்ஸ் ஈஸி. அது எளிது. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? இட்ஸ் ஈஸி. இட்ஸ் ஈஸி. சரி, நெக்ஸ்ட் பார்ப்போம். இது கடினமானது. இது கடினமானது. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இட்ஸ் ஹார்ட். இட்ஸ் ஹார்ட். இது கடினமானது. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? இட்ஸ் ஹார்ட். இட்ஸ் ஹார்ட். அடுத்து, அது போய்விட்டது. அது போய்விட்டது. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இட்ஸ் கான். இட்ஸ் கான். அது போய்விட்டது. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? இட்ஸ் கான். இட்ஸ் கான். நெக்ஸ்ட், சீக்கிரம் வா. சீக்கிரம் வா. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கம் சூன். கம் சூன். சீக்கிரம் வா. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? கம் சூன். கம் சூன். அடுத்து பார்ப்போம். என்னை விடுங்கள். என்னை விடுங்கள். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? let me go. let me go. என்னை
விடுங்கள். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லணும்? Let me go. Let me go. நெக்ஸ்ட், யார் வந்தார்கள்? யார் வந்தார்கள்? அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? Who came? Who came? யார் வந்தார்கள்? அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லணும்? Who came? Who came? நெக்ஸ்ட், அவள் பேசினாள். அவள் பேசினாள். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? She spoke. She spoke. அவள் பேசினாள். அதை எப்படி சொல்லணும்? She spoke. She spoke. நெக்ஸ்ட், அடிக்காதே. அடிக்காதே. அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? Don't kid. Don't kid. அடிக்காதே. அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லணும்? Don't hit. Don't hit. சரி, நெக்ஸ்ட் பார்ப்போம். என்னை மன்னிக்கவும். என்னை மன்னிக்கவும். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? Pardon me. Pardon me. என்னை மன்னிக்கவும். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? Pardon me. Pardon me. சரி, லாஸ்டா ஒன்று பார்த்துருவோம். இங்கே பாருங்கள். இங்கே பாருங்கள். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? Look here. Look here. இங்கே பாருங்கள். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லணும்? Look here. Look here.